வணக்கம். இந்த வீடியோவில் நான் எத்திக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். இப்போது சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு ஒரு 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ப்ரெசன்ட் சேலரி வந்து ஒரு 13 to 14 லேக்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் போஸ்ட்டோட இது வருது, ரெக்கமெண்டேஷன் வருது. அதில் வந்து 18 லேக்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது. இது எல்லாமே உண்மையாக நான் கொடுத்தது. என்னோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, சிஏ முடிச்சு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் யாராவது இருந்தீங்கன்னா, லிஸ்டட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்லாம் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு 18 லேக்ஸ் கொடுக்கறதுக்கு, பேக்கேஜ் கொடுக்கறதுக்கு கம்பெனி ரெடியாக இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டு கம்பெனி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அப்போது வந்து நிறையா ஒரு 6 ரெஸ்யூமோ 7 ரெஸ்யூமோ எனக்கு வந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி விட்ருந்தேன். அவங்க இன்டர்வியூ பண்ணி ஒரு 3 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆஃபர் லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த ஆஃபர் லெட்டரில் அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இது வந்து ரொம்ப இமீடியட்டான பொசிஷனு, கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம், இந்த ஆஃபர் லெட்டர் 18 லட்ச ரூபாய்க்கு ஆஃபர் லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு, இதை கொண்டு போய் மற்ற கம்பெனியில் சில இன்டர்வியூவில் கொடுத்து பார்கெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எத்திக்ஸ்? இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆஃபர் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில பேரை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம 13 லட்சத்தில் இருக்கோம். நம்ம வந்து 18 லட்சத்துக்கு ஒரு ஆஃபருக்கு போகிறோம். அந்த ஆஃபர் லெட்டர் கையில் வச்சுக்கிட்டா அடுத்து நம்ம 20 லட்சம் ஆஃபருக்கு நெகோஷியேட் பண்ணலாம் சில பேர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு திங்கிங் மென்டாலிட்டி சில பேருக்கு இருக்குது. இவங்க புத்திசாலியாகவே இருக்கட்டும், இவங்களுக்கு சூப்பரான நெகோஷியேஷன் ஸ்கில் இருக்குன்னே நம்ம வச்சுப்போம். ஆனால் அதை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 20 லட்ச ரூபா தேவை, நான் 13 லட்ச ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு 20 லட்ச ரூபா தேவைன்னு இவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணணும். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, இவன்ட்ட மேக்ஸிமம் எவ்வளோ நெகோஷியேட் பண்ண முடியும் நெகோஷியேட் பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு இன்டர்வியூவில் போயிட்டு நெகோஷியேட் பண்ணுறது அவங்க பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எத்திக்ஸ் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இது பேட் எத்திக்ஸ். இது பண்ணவே கூடாது. இது லீகலி ரைட்டா இல்லையான்னா பிரச்சனை கிடையாது, அதில் விட்டுருங்க. ஆனால் இது ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ஸோட பேரை கெடுக்கும். இப்போ இது பண்ண 2 பேருமே ஒரே ஸ்டேட்டை சார்ந்தவங்க. இப்போ அந்த ஸ்டேட் பேரை கெடுக்க போகுது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த கம்பெனிக்காரங்க இந்த ஸ்டேட்லேருந்து வர ரெஸ்யூம்ஸை இனிமேல் எடுக்காதீங்கன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்போ அந்த ஸ்டேட்டுக்கே அது ஒரு கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இப்படி தான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, வடக்கன்னு சொல்கிறோம்ல, இது வந்து யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புனால இப்போ ஒரு 4 பேர் வந்து அடிமாட் ரேட்டுக்கு வேலை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது, இவங்களாம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி. இப்போ பாம்பேக்காரன் இங்கே வரப்போகிறது இல்லை, ஓகே, குஜராத்காரன் இங்கே வரப்போகிறது இல்லை. இங்கே வர்றதெல்லாம் கொஞ்சம் சவுத் ஈஸ்டாக இருக்கிறதா வராங்க. நல்லா புரிஞ்சுங்க, சவுத் ஈஸ்டாக இருக்கிறவங்க தான் இங்கே வராங்க, ஓகே. ஆனால் இன்ஃபேக்ட் அவங்க வடக்கன்ஸே கிடையாது. ஆனால் நம்ம ஒருத்தங்க கலாய்க்கிறோம்ல, அந்த ஸ்டேட்டே கலாய்க்கிற மாதிரி தானே இருக்குது அது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ யாரோ 2 பேர் பண்ணுற தப்புனால ஒரு ஸ்டேட் பாதிக்கப்பட போகுது, அந்த ஸ்டேட்லேருந்து வர கேண்டிடேட்ஸ்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றது என்னோட ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த ஹெச்ஆர் ரொம்ப தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ அந்த 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 மாதிரி என்னடா இது, இதே மாதிரி பண்ணுறாங்களே இவங்க, இது அப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது குரூப் வச்சு இது மாதிரி பேசிக்கிறாங்களா, அது இப்படி தெரியல அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசுகிறாங்க. ஐயோ அப்படின்னு, அதனால தான் இதை நான் இமீடியட்டாக இங்கே யூடியூப்பில் போகணும்னு நினைக்கிறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதை யாரையும் நான் திட்டுறதுக்காகவோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காகவோ சொல்ல. இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 13 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு 15-15.5 லட்சமே நல்ல ஜம்ப் தான். 18 லட்சம் கொடுக்கும்போது இன்னும் சூப்பரான ஜம்ப் தான். அப்போது ஒரு சிஏ முடிச்சுட்டு, ஒரு 21 வயசில் சிஏ முடிச்சுட்டு, ஒரு 25 வயசில், ஓகே, 21 22 சிஏ முடிப்பீங்களா, 25 26 வயசில் உங்களுக்கு 18 லட்சம் சம்பளமே நல்ல சம்பளம் தான். ஆனால் அது பத்தாது, எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஆசைக்கு அளவு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல தோணுது. ஆசைப்படலாம், ரொம்ப பேராசைப்படக்கூடாது அப்படின்றது என்னோட ஃபீலிங். நீங்கள் ஸ்டார்டிங்கில் 14 லேக்ஸ் சேலரிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அது வேற விஷயம். அங்கேருந்து ஹைக்கு 15% ஹைக்கு 10% ஹைக்குன்றதுலாம் வேற விஷயம். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் பேக்கேஜ் 9.5 போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் அது 11.5 12 இருக்குது, அதுக்கப்புறம் அது 13.5 மாதிரி இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 20-25% ஹைக்கு தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 100% ஹைக்கை நீங்கள் இம்மீடியட்டாக எதிர்பார்க்கக்கூடாதுன்றது என்னோட பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச்.